ட்ரம்போட நியூ டேரிஃப் வார் 2026. ஸோ முதல்ல என்ன நடந்தது? லாஸ்ட் வீக் யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் ட்ரம்போட பீரியஸ் டேரிஃப் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த அதிகாரம் காங்கிரஸ்க்கு தான் இருக்கு, பிரசிடென்ட்டுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உடனே ட்ரம்ப் சும்மா இருப்பாரா? செக்ஷன் 122 ஆஃப் த ட்ரேட் ஆஃப் ஆக்ட் 1974 படி இமிடியட்டா 15% டேரிஃப்னு கொண்டு வந்தாங்க. ஆனா இது 150 டேஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த 150 டேஸ்க்குள்ள என்ன நடக்கும்? இந்த 150 டேஸ்க்குள்ள இந்த 15% டேரிஃபை நல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. செக்ஷன் 232 படி நேஷனல் செக்யூரிட்டி லா அண்ட் தென் செக்ஷன் 301 அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் மூலமா டீட்டெயிலாக செக் பண்ணுவாங்க. ஒன்று 15% டேக்ஸ் பெர்மனன்ட் ஆகலாம், இல்லாட்டி 15%க்கு மேலே அதிகமாகவும் ஆகலாம் டேக்ஸ். சப்போஸ் காங்கிரஸ் மஸ்ட் ஓட் பண்ணணும் இதுக்கு. சப்போஸ் எஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா இது பெர்மனண்டாக ஆகிடும், இல்லை நோன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த 15% டேக்ஸ் எக்ஸ்பைரி ஆகிடும். அந்த 150 டேஸ் முடிவடைகிறப்ப எப்போ முடிவடையுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 24, 2026 முடிவடையுது. ஸோ இந்த 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதனால தான் இந்தியா, சைனா அண்ட் யூரோப்பியன் யூனியன் எல்லாமே இப்போ டெம்பரரியாக ட்ரேட் டீலை கேன்சல் பண்ணியிருக்காங்க, அதாவது போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் அப்போ வரி விதிச்சாருன்னா செக்ஷன் 232 நேஷனல் செக்யூரிட்டி லா படி எது மேலே வரி விழப்போகுதுன்னா லார்ஜ் ஸ்கேல் பேக்டரிஸ். ஏன்னா அமெரிக்காவுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸாக இருக்கணும். அடுத்தது ஹேக்கிங், அப்புறம் சைபர் அட்டாக்ஸை தடுக்க டெலிகாம் கியர் அண்ட் பவர் கிரிட்ஸ் எல்லாமே அமெரிக்காலேயே இருக்கணும். இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் பைப்ஸ் சப்ளை செயினை அமெரிக்காக்குள்ளேயே கொண்டு வர பார்க்குறாங்க. அயன் ஃபிட்டிங்ஸ், அதாவது பிரிட்ஜஸ், ஷிப்ஸ் கட்ட தேவையான இரும்பு பாகங்கள் எல்லாமே அமெரிக்கா இரும்பு தொழிலை காப்பாற்ற இது ஒரு முக்கிய ஸ்டெப். இது எல்லாமே அமெரிக்காவுடைய நேஷனல் செக்யூரிட்டிக்கு கீழே வர்றதுனால இந்த 4 மெயின் செக்டாரும் ட்ரம்ப் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? ட்ரம்போட ஒரே குறிக்கோள் அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட். வெளிநாட்டு இறக்குமதியை குறைச்சி அமெரிக்காவிலேயே எல்லாத்தையும் தயாரிக்க வைக்கணும். ஆனால் இதனால பொருட்களோட விலை அதிக அளவு உயர வாய்ப்பும் இருக்கு. ஐடி இண்டெக்ஸ் இந்த மாதம் மட்டும் 21% இன்னைய டேட் வரைக்கும் ட்ராப் ஆயிருக்கு. மெயினாக எந்தெந்த ஸ்டாக் ட்ராப் ஆயிருக்குன்னு பார்ப்போமா? ஜனவரி 1 இந்த வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு பிப்ரவரி 24 இன்னைய வரைக்கும் விப்ரோ தான் டாப் லாஸராக இருக்குது. 28.50% லாஸ் ஆயிருக்கு அதோட ஷேரோட மதிப்பு. அடுத்ததா டெக் மஹிந்திரா 17.20% ட்ராப் ஆயிருக்கு. HCL டெக் 15.50% ட்ராப் ஆயிருக்கு. TCS 14.50% ட்ராப் ஆயிருக்கு.